ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டேரு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையில் இருந்து ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நாம் என்ன செய்யணும், எதை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்பையும் போல செட் 1, செட் 2, செட் 3 3 செட்டாக தான் இந்த ரீடிங்கை நம்ம பார்க்க போகிறோம். 3 செட்டுக்கான இமேஜ் ரொம்ப க்யூட்டான பேபி பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ் கிட்ட எந்த பிக்சரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. எது உங்களுக்கான பிக்சர்னு சொல்லி யோசிச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் 1, செட் 2, செட் 3க்கான டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஒரு சிலருக்கு பொருத்தமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் கூட போகும். அதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட செட் ஆஃப் ரீடிங் கூட நீங்கள் பார்க்கலாம். செட் 1 பார்க்கும்போது அது உங்களுக்கு சரியாக பொருத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா செட் 2வை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்காக ஒரு செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இன்னொரு செட்டும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கான விஷயமா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான விஷயம்னா அது உங்கள் மனசுக்கே தோணும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மிச்சத்தை அப்படியே விட்டுருங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு பெய்டு கன்சல்டேஷன், ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம், எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதுமானது. இப்போ செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 1 செலக்ட் பண்ணவங்க செட் 1ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த கார்டோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. செட் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் உங்கள் மனசுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி நிறைய போட்டியும் பொறாமையும் இருக்கு. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்த வாரம் தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசை அமைதியா வச்சுக்கோங்க. இப்படி அமைதியா வச்சுக்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்ச விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கான அப்ரிசியேஷன், பாராட்டு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இமோஷனலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் நீங்க ஃபேஸ் பண்ண போற சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த முடிவெடுக்க முடியாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. எந்த முடிவை எடுக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்காம இருக்கீங்க. ஒருவேளை அதனால தான் உங்க மனசுக்குள்ள போராட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். மனசை தெளிவா வச்சுக்கிட்டா எந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும், எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கேட்காம நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு பாருங்க. இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசை தெளிவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசுறதுக்கு பாருங்க.
உங்களுக்குள்ளேயே இது ஏன், இது எதுக்குன்னு சொல்லி கேள்வியை கேட்டு அதற்கான விடைய தேடுங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்க கிட்ட பேசும்போது நேரடியா நீங்க போய் பேசுங்க. இன்னொருத்தர் மூலமா போய் கம்யூனிகேஷன் வச்சுக்காதீங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். அதனால யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் நடுவுல ஒரு மீடியேட்டர் வச்சுக்காம நீங்களே போய் பேசுங்க. என்னதான் இந்த வாரத்தோட ஆரம்பத்துல உங்க மனசுல குழப்பங்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த வாரத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கீங்க. நீங்க நினைச்சது நடந்த சந்தோஷமும் உங்க மனசுக்குள்ள இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நம்பிக்கையா மாறக்கூடிய ஒரு வாரமா தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ டீ லீஃப் கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். ஐ கார்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த வாரம் உங்கள் மனசுக்குள்ள குழப்பம் இருக்கும். ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ட்யூஷனை நம்ப சொல்கிறாங்க. உங்களுக்கே எந்த முடிவு எடுக்கிறது, எது உண்மை எது பொய்யுங்கிறது தெரியுது. உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த முடிவை நீங்க எடுங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சூப்பரான அட்வைஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த கார்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருக்குங்க. டைகர் கார்டு வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க யார்கிட்டயாவது போய் பேசணும்னா நேரடியா போய் பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் அதுக்கு யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் யூனிவர்ஸ் இந்த கார்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. தைரியமா நீங்க செயல்படுங்க. தைரியமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு சக்சஸும் கிடைக்கும். அதனால ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லி யோசிக்காம தைரியமா செயல்படுங்க. அடுத்த கார்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்டுன்னே சொல்லலாங்க. ஏற்கனவே நான் இங்கே உங்களுக்குள்ள மனப்போராட்டம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். மேபி அந்த மனப்போராட்டத்துக்கான காரணம் யாராவது ஒரு லேடியாக கூட இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், கேர்ள்ஸாக கூட இருக்கலாம், அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம். அவங்க மூலமாக உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கேர்ள்ஸ் கிட்ட லேடிஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது கவனத்தோட பேசுங்க. உங்கள் கம்யூனிகேஷனை கிளியராக வச்சுக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயத்த நேரடியாக நீங்கள் போய் பேசுங்க. இந்த கேர்ள் அப்படி இல்லைன்னா லேடி உங்களுக்கு ஒரு காம்படிட்டராக கூட இருக்கலாம். அதனால இந்த வாரம் இந்த பர்சன் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செட் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ட்ரஸ்ட் மை இன்ட்யூஷன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 2 செலக்ட் பண்ணவங்க செட் 2ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க. அது என்னன்னு அடுத்தடுத்த கார்ட்ஸ் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அது உங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் எமோஷன்ஸில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஜாபில் இந்த மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில சமயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பேட்டர்ன் கூட மாறலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு.
யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்ட்ராங்கான பவுண்டரிஸை கிரியேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அநேகமாக செட் டூவை செலக்ட் பண்ணவங்க உங்கள் வேலையில் கவனம் இல்லாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட அதில் கவனம் மிஸ் ஆகுது. அதனால தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வாரம் செட் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கான சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே ரொம்ப உங்களோட ப்ரெசன்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமாக மாறும். ஆனால் இதை தாண்டி வர்றதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அநேகமாக இந்த மாற்றத்தை ஏற்றுக்காம எனக்கு இதுவே வேணும்னு சொல்லி கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கான பெரிய சேலஞ்சா இந்த வாரம் இருக்கு. மாற்றத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரத்துக்கு மேல உங்க வாழ்க்கையே மாறும். இது ஒரு மேஜர் ஆர்கானா கார்டு. அதனால இந்த வாரத்துக்கான பலனா மட்டும் இதை நாம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாற்றத்தை ஏற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அதை விட்டுட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை நினச்சி கவலைப்படுறீங்க. அந்த கவலையில இருந்து வெளியில வாங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் அது குணமா இருந்தா கூட அதை தூக்கி போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வாரம் ஓவர் திங்கிங்கும் அதிகமாக பண்ணுறீங்க. அநேகமாக நிறைய பேர் இந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியாமல் கவலைப்பட்டு அதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசில் தெளிவை கொண்டு வர சொல்லி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாற்றம் உங்களுக்கான நல்லதை தான் செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் தன்னைத்தானே சந்தேகப்படுறீங்க. அதாவது நம்மளால இது முடியுமா, இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியான செல்ஃப் டவுட்டும் இருக்கு. ஒருவேளை இந்த மாற்றத்தை ஏத்துக்காததுக்கான காரணம் அந்த செல்ஃப் டவுட்டா கூட இருக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், உங்களால நிச்சயமா முடியும். இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமானது. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. அதை தான் யூனிவர்ஸும் ஃபைனலாக இந்த கார்டு மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனாலும் இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா டீ லீஃப் கார்டில் யூனிவர்ஸ் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டீ லீஃப் கார்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் டீ லீஃப் கார்டு ப்ரெடிக்ஷன் கேட்குறீங்க. எதனாலன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதில் நமக்கு 2 கார்டு வந்திருக்குங்க. ரெண்டையுமே என்னன்னு பார்த்துடலாம். செட் 2க்குமே டீ லீஃப் கார்ட்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. ஆக்சுவலாக அண்ட் எக்ஸைட்டிங் ஈவெண்ட். இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய மாற்றங்கள், ஏதோ ஒரு நிகழ்வு ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் வரலாம். ஃபேமிலியில் சர்ப்ரைஸான ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த டெம்பரவரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகணும் யூனிவர்ஸ் சொல்றாங்க. இந்த மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், நீங்க பயப்பட வேண்டாம், ஆனா கேர்ஃபுல்லா செயல்பட்டா மட்டும் போதுமானது. இந்த கார்டுமே நியூ பிகினிங்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தாங்க சொல்லுது. இந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ள நியூ பிகினிங்ஸும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. நியூ பிகினிங் கிடைச்சிட்டாலே சந்தோஷம் தானங்க. அதை தான் இந்த கார்டு நமக்கு சொல்லுது. செட் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த மாற்றம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சு வச்சுக்காதீங்க. உங்களை விட்டு போகக்கூடிய விஷயம் உங்க நல்லதுக்காகங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க.
செட் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ செட் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். செட் 3யை செலக்ட் பண்ணவங்க செட் 3ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆயிக்கோங்க. இந்த வாரம் செட் 3யை செலக்ட் பண்ணவங்க யாரோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. உங்கள் மனசுக்கே தெரியுதுங்க இந்த பர்சன் நமக்கு உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த பர்சன் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது உங்கள் லைஃபுக்கு நல்லது. அவங்க உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறதுனால உங்களுக்குள்ள குழப்பம் அதிகமாகும், உங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமாகும். அதனால அவங்கள விட்டுருங்க. இது பர்சனாகவும் இருக்கலாம், வேலையாகவும் இருக்கலாம், உங்களுடைய கேரக்டராகவும் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயம், தேவையில்லாத விஷயம் இருக்கு. அதனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படலாம். அது தேவையில்லாத கவலை. அதை விட்டுட்டாலே போதுமானதுன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல இந்த நபர் நம்ம வாழ்க்கையை விட்டு போறாங்களே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படி இல்லைன்னா இந்த வேலை போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயமும் கவலையும் இருக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம் இது உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. அதை விட்டுட்டீங்கன்னா அடுத்த புதிய வாய்ப்புகளும் புது ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்க மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த இந்த வாரம் செய்யுங்க. மற்றவங்க சொல்றாங்களேங்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் நீங்க டிசைட் பண்ணாதீங்க, அதை செய்யவும் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் டைமை அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாத மனநிலையில இருக்கீங்க. உங்க இமோஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மனசை தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்க லக் என்னங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிலர் மற்றவங்களோட பிரச்சனைய உங்க தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க. இதை தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா உங்களுக்கு சொல்றாங்க. மற்றவங்களோட சுமைகளை சுமக்காதீங்க. உங்களால எந்த வேலையை செய்ய முடியுமோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க நம்மளை தப்பா நினைப்பாங்களே, இவங்க நம்ம தப்பா நினைப்பாங்களேங்கிறதுக்காக எந்த ஒரு வேலையையும் நீங்க தூக்கி போட்டு செய்யாதீங்க. முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. நீங்க இண்டிபெண்டா யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும். செட் 3யை செலக்ட் பண்ணவங்களோட கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களை நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. இதை தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா எல்லா கார்ட்லையுமே அதை தான் நான் பார்க்குறேன். எல்லாரையும் நம்பாம அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க இன்டென்ஷன் என்னங்கிறத யோசிச்சு பார்த்து செயல்படுங்க. டீ லீஃப் கார்ட்ஸில் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பொருத்தமா இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த டீ லீஃப் கார்ட்ஸ் மூலமாகவும் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சக்சஸ் அஷ்யூர்டு வித் குட் பிளான்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். யாரையும் நம்பாம நீங்க முடிவெடுத்து, அதாவது உங்க மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கான சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த கார்டும் உங்களுக்கு சொல்லுது. இந்த வாரம் செட் 3யை செலக்ட் பண்ணவங்க நிறைய ஃபெதர்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி
நீங்க நம்பின யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சின்சியரா இல்லைங்கிறத தான் இந்த கார்டு நமக்கு சொல்லுது. செட் 3 செலக்ட் பண்ணவங்க ஒருத்தவங்கள நம்புறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பாதீங்க. நான் இப்ப சொன்னேங்கிறதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மனசுக்கே தோணும், இவங்க நம்ம கிட்ட நடிக்கிறாங்க, நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது தோணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதை தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸும் நமக்கு சொல்றாங்க. செட் 3 செலக்ட் பண்ணவங்க அலைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு புதிய பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.